எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் 5வது பகுதியை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? தேவனுடைய வேதத்தில் இருக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றா முடிஞ்ச அளவு நம்ம பார்த்துட்டு வரோம். எவ்வளோ லாக்டவுன் நீளுதோ அவ்வளவுக்கு செய்தி நீண்டுட்டு இருக்கும். லாக்டவுன் சுருங்க செய்தி சுருங்கிட்டே இருக்கும். இன்று நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதன் என்கிற அந்தஸ்தை மனுஷன் பெற்றான். முதல்ல கொண்டு வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் முதல் போன மனிதர்கள் யாரெல்லாம்? ஆதாமும் ஏவாள். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த தோட்டத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த வீழ்ச்சி வருகிறது வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1-25 வரை உள்ள பகுதியை நம்ம இன்று தியானிக்க போகிறோம். ஆமென். இதெல்லாம் யுகங்களுக்கு முன்னால வரும். ஆமென். வீழ்ச்சி வந்ததுல இருந்துதான் மனுஷனுக்கு வீழ்ச்சி, மனுஷன் தோற்று போனதுல இருந்துதான் என்ன வந்தது? யுகங்கள் தொடங்கிச்சு. ஆமென். நமக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1-25 வரை வாசிக்கணும். ஆனால் உடனே வாசிக்கல, நான் சொல்ற வசனத்தை சொல்லியபடி வாசித்தா போதும். ஆமென். அதுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை நம்ம வேதத்தின் மூலமாக, கர்த்தர் தந்த ஆலோசனை மூலமாக, கர்த்தர் தந்த வெளிப்பாட்டின் மூலமாக நம்ம தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7-9 வரை, 1-6 வரை நம்ம பார்த்திருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆமென். அப்போ ஏதேன் தோட்டத்தில் கர்த்தராகிய தேவன் மனுஷனை கொண்டு வைக்கிற அந்த காரியத்தை மட்டும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஆமென். வானம் பூமியும் படைக்கப்பட்ட இவ்விதமாக படைக்கப்பட்டது, அதை ஆசீர்வதிக்கிறார். அதை குறித்து தான் 6 வரை என்ன சொல்லியிருக்கு சொல்லப்பட்டு, அப்பொழுது 3 மணி மூலிலிருந்து எழுப்பி பூமியெல்லாம் நனைய செய்தது. அதெல்லாம் இருக்கட்டு. 7வது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கருத்துக்கள் இருக்கு, நல்ல வெளிப்பாடு கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதை புரிஞ்சு கொள்ள ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். வியாக்கியானமா கவனமா கேட்டு இருந்தா நிச்சயமாக நம்ம அப்பா நம்முடைய இருதயத்தில் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதர்கள். பாருங்கள், 7வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். 7-9 வரை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ ஆத்மா, ஜீவனுள்ள ஆத்மா மனுஷன் ஆவனா. ஆமென். இது அப்படியே இருக்கட்டும். 8வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி
தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே கொண்டு வைத்தார். அப்ப ஏதேன் தோட்டத்தில் மனுஷனாய் கொண்டு வைத்தது ஆதாமை. ஆமென். தோட்டத்தில் போய் அவனுக்கு ஜோடி இல்லை என்று சொல்லி அறிந்துதான் அவன் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, செய்வதற்கு என்ன இல்லை, ஆள் இல்லை என்று அறிந்து அவருக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூமியிலிருந்து என்ன செஞ்சார்? முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தராகிய தெய்வம். இனி 15வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 7 முதல் 9 வரை வாசிக்கும் போது கர்த்தர் மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு தேவையான, அந்த தோட்டத்தில் தேவையான கனிகளையும் உருவாக்கி வைத்தார். இந்த ஆதாமை பரீட்சை பார்ப்பதற்காக அவன் புசிக்கக்கூடாத ஒரு கனியையும் அங்கு வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி மனுஷனுக்கே இந்த டெஸ்ட் என்றால் கிருபையின் காலத்தில் இருக்கிற உனக்கு எனக்கு எத்தனை டெஸ்டுகள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் பரீட்சை பார்ப்பதற்காகவே ஒரு கனியை தோற்றுவித்து வைத்தார். அந்த கனியை உருவாக்கி வைக்கலைங்க பிரச்சனையே இல்லை. இந்த லூசிபர் சர்ப்பத்துக்கு வழியில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்ப்பம் ஏவாள நயமா பேசி வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏவா ஆதாம வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆதாம் ஏவாளை பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏவாள் சர்ப்பத்தை பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அந்த ஒரு மரத்தை விருட்சத்தின், அதாவது தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை உண்டாக்குகிற அந்த ஒரு மரத்தையும் படைக்காம இருந்துட்டா மட்டும் போதும். ஏன் படைத்தான்? மனுஷன் கீழ்ப்படிதல் உள்ளானா என்பதை பரிசோதனை செய்வதற்காக மட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தெய்வம் சகலவித ஆசீர்வாதத்தை தந்து சகலவித அற்புதத்தையும் செய்து சகலவித அடையாளத்தையும் செய்து நம்மை சோதிப்பதற்காக இலவசமாக தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான டிவியை, சினிமாவை தரலாம், தொடரை தரலாம், இன்னும் பொன்னை தரலாம், பொருளை தரலாம், மண்ணை தரலாம். இப்படிப்பட்ட எந்த ஒரு பொருளையும் அவர் தந்திருக்கலாம். ஆனால் வேதத்தை படித்த நாம், வேதத்தை கற்றுக்கொண்ட நாம் எது உண்மை எது இல்லை என்பதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் போய் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்காகவே ஒரு சில ஆசீர்வாதங்களை நமக்கு தரலாம் அல்லவோ. ஆமென். பாருங்கள், தோட்டத்தின் நடுவில் இந்த விருட்சத்தின் கனியை வைத்தது ஆதாமையும் ஏவாளையும் பரீட்சை பார்ப்பதற்காக. ஆமென், ஆமென். இன்னும் ஒன்று சிந்திச்சு பாருங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருந்த தேவனுடைய பிள்ளையாகிய யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு வந்து தேவனிடத்தில் அனுமதி கேட்டபோது அனுமதியை கொடுக்கிறார். ஆமென். இதே போல ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நிர்வாணி இல்லாமல் இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு
இயேசுவோடு தேவன் வந்து அவர்களோடு பேசும்போது ஒரு வீட்டு பிள்ளைகளாக இருந்து மாறி மாறி பேசக்கூடிய நல் சிலாக்கியத்தோடு நல் பாக்கியத்தோடு இருந்த ஆதாமையும் ஏவாளையும் சோதிப்பதற்காக லூசிபர் தேவனிடம் பெர்மிஷன் கேட்காமல் இருந்திருப்பாரோ? அடுத்த சந்ததி அல்லாது, பாவத்தில் பிறந்த சந்ததி அல்ல. தேவனுடைய கரத்தினால் ஒருபடி மண்ணார் எடுத்து உருவாக்கி அவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மா கொடுத்த ஆதாமையும் அவனுடைய விழாயெலும்பிலிருந்து உருவாக்கின மனுஷனையும் கர்த்தராகிய தெய்வம் போய் உறவாடுகிற மகத்துவத்தில் இருந்த ஆதாமையும் ஏவாளையும் சோதிக்க முடியுமோ பிசாசுக்கு? முடியாது, கிட்டாடுக முடியாது. ஆமென். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் வேலியடைத்து இந்த மனுஷர்கள் வாழ்வதற்காக பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்த தோட்டம். ஆமென். இந்த தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளையும் கர்த்தராகிய தேவன் பரீட்சை பார்க்கிறார். ஆமென், ஆமென். என்னிடம் கேட்டால் கர்த்தருடைய வெளிப்பாடின்படி சொல்லுகிறேன், ஆதாமும் ஏவாளையும் பரீட்சை பார்ப்பதற்காக பிசாசுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்தது நிமித்தம் அவன் வஞ்சனையாக பிசாசு போய் கேட்டிருப்பான், நீ மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்கிற, நீ என்னிடம் விட்டு பாரு, நான் அவர்களை உன்னை விட்டு விலக்குகிறேன் என்று வாசி போட்டிருப்பான். அவ்வளவு வைராக்கியம் நினைச்சு வாசி போட்டிருப்பான். முடிஞ்சால் பாரு என்று சொல்லினார். இந்த ஏவாள் என்ன செஞ்சிட்டா? விழுந்துட்டான். ஏவாள் விழுந்ததும் ஆதாம் விழாமல் இருந்திருக்கணும், யோபுவை போல. ஆமென், ஆமென். யோபுக்கு இதற்கு முன்னால் உள்ள மனுஷர்களுடைய அனுபவம், ஊழிய அனுபவம், தீர்க்கதரிசியுடைய அனுபவம், பேச்சு, அந்த செய்தியுடைய அனுபவம் யாருக்கு இருந்தது? யோபுக்கு இருந்தது. ஆனா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அந்த அனுபவம் இல்லை. இயேசுவோடு பேசுற ஒரே ஒரு அனுபவம் தான், வேற ஒரு அனுபவம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அவர்களோடு எப்போது உறவாட இறங்குவாரு? மழை காலத்தில், குளிர்ச்சியான நேரத்தில். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குளிர்ச்சியான நேரம் எப்ப? அதிகாலை. அப்ப நம்மோட பேசணும், நம்மோடு உறவாடணும், நம்மோடு இருக்கணும்னா இயேசு எப்ப நம்மோடு வருவாரு? எப்ப? ஒரு 6-7 மணிக்கு அப்புறம். நமக்கு அதானே அதிகாலை. இப்ப படிப்பில்லாதவரும் அப்படித்தானே எழும்புறோம் இல்லையோ? இது அதிகாலை அல்ல, அதிகாலை ஒரு 5 மணிக்கு முன்ன. ஆமே, அட்லீஸ்ட் நேரம் சூரிய வரைக்கு முன்ன, ஒரு 6 மணிக்கு முன்ன. ஆமே, அதிகாலையில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மன உற்சாகம், ஒரு பாரத்தோட அல்ல, ஒரு துக்கத்தோட அல்ல, ஐயோ கை காலி தரிச்சது எலும்பி, அப்படி அல்ல. ஒரு புத்துணர்ச்சி வரும். முழிப்பு வந்ததும் துள்ளி சாடி எழும்பி பாத்ரூம் போய் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவி அப்படியே பல்லெல்லாம் விளக்கி உற்சாகத்தோட வந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க. ஒரு திருவிழாக்கு போகும்போது, இல்லாவிட்டா ஒரு டூருக்கு போகும்போது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, ஒரு டூரு போகிறோம், 2 மணிக்கு டூரு, மக்கமா இருக்கு, உறக்கம் வருமா? அன்னைக்கு தூக்கம் வருமா? வண்டியில் போகும்போது அது உறங்குறாங்க, எப்போ தூக்கம், எப்போ நேரம் முடிச்சோம், எப்போ நேரம் 3 மணி எப்போ, 2 மணி எப்போ, நெஞ்செல்லாம் பட்ட அடிச்சுட்டே இருக்கான். அங்கே போனால் ஒரு சுக்கே இருக்கு, அதை பார்த்து முடிச்சுட்டே இருப்பா. 5-6 மரத்தை பார்த்துருப்போம், 5-6 செடியை போட்டிருப்போம், 5-6 கொஞ்சம் கூட்டத்தை பார்த்துருப்போம். நம்ம கண்ட காட்சிகளை தான் பார்த்துட்டு வருவோம். இதில் காணாத அநியாயங்களையும் பார்த்துட்டு வருவோம், காணாத அநியாயங்களையும் பார்த்துட்டு வருவோம் இல்லையா? அப்போ பார்த்துட்டு இங்கே வந்து மறுநாள் பாருங்க, 2 நாளத்துக்கு அம்மா மாதிரி சொல்லும், டூர் போயிட்டு பஸ் யாத்திரை பண்ணிட்டு வந்ததில் டயர்டாக பிள்ளை படுத்துருங்க. இவளுக்கு 2 நாளாக எழும்ப முடியாது. என்ன போச்சுன்னா 2 நாளாக எழும்ப முடியாது. பாருங்க, இந்த உடம்புக்கு அசதி உண்டாக்குகிற ஒரு உற்சாக இடத்திற்கு, உற்சாகமாக இருக்கிற இடத்துக்கு போவதற்கு நாம் எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதிகாலையில் எழுப்பி முழங்கால் போட்டு பல்லெல்லாம் தேய்ச்சி உற்சாகமா அப்படியே 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஒரு நடு முழங்கால் இல்லைங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடிப்பாரு. இந்த சீனமே வர, இந்த பாடை வர. அப்போ உற்சாகத்தின் ஆவியை பெறுவதற்காக நம்முடைய இருதயம் உற்சாகப்படாமல் உலகத்தினுடைய இந்த உற்சாகத்தை குஞ்சக்கூடிய பலவீனத்தை கொண்டு வரக்கூடிய
உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்காக, உலகத்தினுடைய ஆடம்பரத்துக்காக நாம் நம்முடைய சரீரத்தை உற்சாகப்படுத்துகிறோம். எவ்வளவு கொடுமையான காரியம், எவ்வளவு கொடுமையான காரியம், சிந்திச்சு பாருங்கள். அப்ப வானம் பூமியும் படைத்து அதனுடைய சிருஷ்டிகளை கர்த்தர் நமக்காக உருவாக்கி, அதனுடைய உயிரினங்களையும் நமக்காக உருவாக்கி, நாம் பலுகி பெருகி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று உலகத்தில் நம்மை அவர் விட்டதின் நோக்கம் இதுதானா? இதுக்காக அவர் நம்மை உருவாக்கினார். தாயின் கர்ப்பத்திலிருந்தே வேறு பிரித்து, தாயின் கர்ப்பத்திலிருந்தே என்னுடைய பரலோகத்திற்குரியவள், என்னுடைய பரலோகத்திற்குரியவன் என்று அவர்களை வேறு பிரித்து, குறிப்பிட்ட காலம் வரும்போது அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அதனுடைய காரியங்களை செய்து அவர் தேர்ந்தெடுத்து வேறு பிரித்து வைத்து, ஆனால் உற்சாகம் இல்லாமல் கர்த்தரோடு உறவாடுகிறது, கர்த்தரோடு இருக்கிறது, கர்த்தரோடு பேசுகிறது எவ்வளவு இழிவான ஒரு காரியம். ஆமென். அப்ப அதிகாலையில் கர்த்தரோடு இருக்க வேண்டுமானால் உற்சாகம் இருக்க வேண்டும். நிச்சயமா அல்லாம கடமைக்காக எழும்பி சும்மா உட்கார்ந்து கட்டில இருந்து தலையை சாய்ச்சிட்டு ஒரு அப்படியே சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தா நிச்சயமா தேவன் உறவாட மாட்டார். இதுதான் கொரிந்தியர்ல அழகா சொல்லி இருக்கு. 1 கொரிந்தியர் 11வது வசனம் நினைக்க. இது ஆச்சரியம் அல்லவே, பிசாசும் ஒளியின் தூதனுடைய இயேசுடைய பிள்ளைகளுடைய இயேசுடைய வேஷத்தை தரித்து வருவானே. அப்போ உற்சாகம் இல்லாமல் அந்த அதிகாலையில இருந்தா நிச்சயமா அங்க ஒளிய போல இயேசுவை போல ஒன்று வரும். என்னது அது? பிசாசு. ஆமென். இயேசு உன்னோடு உறவாடுவதற்காக வரும்போது நீ மனமகிழ்ச்சியோடு உற்சாகமா இல்லாமல் இருந்தால் இயேசு நிச்சயமா வரவே மாட்டார். ஆமென், ஆமென். இன்னும் ஒரு சில இடத்துல பாருங்க, குடிகார வீட்டோட நிறைய நல்லா நடக்கும். மாப்பிள்ளை பொண்டாட்டிக்கும் சண்டை வரும். சண்டை வந்தோடனே எவ்வளவு தியாகத்தை செய்தது போல, எவ்வளவு அர்ப்பணித்தது போல, எவ்வளவு என்னெல்லாமோ செய்தது போல வீட்டுக்கு ஒரு மூலையில போய் இருப்பாள். இருந்துட்டு மூக்கால் அழியது. மூக்கால் அழியது என்ன தெரியுமா? கண்ணால் அழுந்தா கண்ணீர் வரும், மூக்கால் அழியது மூக்களை வந்துட்டே இருக்க பிடிச்சு வருதே. அந்த இடத்துல இயேசு வருவாரா? நீ அழுது ஜெபம் பண்ணாலும் சரி, அழாம ஜெபம் பண்ணாலும் சரி, துக்கம் வந்தாலும் துயரம் வந்தாலும் இயேசுப்பட்ட பாடு, இயேசுப்பட்ட உபத்திரவத்தை இருதயத்தில் நினைத்து தேவனுக்கு பிரியமான மகத்துவத்தை அந்த நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிறது தான் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி என்பனர். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவம் வந்தா அடுத்தவரை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்கு ஒரு வேதனை வந்து அப்ப குப்புறப்படுத்திடணும். இயேசு வந்து ஆறுதல் சொல்லுகிறது வரைக்கும், இயேசு வந்து நீ பயப்படாத என்று சொல்லுகிறது வரைக்கும், இயேசு வந்து நீ ஏன் இப்படி கலங்குற, எலும்பு பிரகாசி, போ உன் வேலையை செய், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சிநேகனா இருக்கிறேன், அழைச்சவன் நான் அல்லவோ என்று ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்மிடம் சொல்லுகிறது வரைக்கும் அப்படி அவருடைய பாதத்தில் காத்துக்கிடணும். மூக்கால இழிஞ்சிட்டு இல்லை, ஆனந்த கண்ணீர், மனம் உடைஞ்சு கண்ணீர் வரணும். இது மூக்கில் சளி வந்தாலே குழப்பம் வரப்படாது. ஆனந்தம் உள்ள உடைஞ்சு என்ன செய்யணும்? கண்ணீர் வரணுமே தவிர மூக்கால் அழப்படாது. ஆமென். இருக்கிறது இப்படி தேவனுடைய பாதத்தில் இருந்த அனுபவம் உண்டா? அதான் அழுது தேவனுடைய கேட்ட அனுபவம் உண்டா? அழப்படாது. உபத்திரவம் மனுஷனுக்கு வச்ச பங்கு, உபத்திரவம் மனுஷனுக்கு வச்ச பங்கு. அதான் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா வந்து உபத்திரவம் உண்டு என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் அவர் உபத்திரவப்பட்டார். அவர் உபத்திரவப்பட்டார், சாவை வென்றார், பரலோகத்திற்கும் பூமிக்கும் உள்ள திறவுகளை பெற்றுக் கொண்டு போனார். சாத்தானுடைய தலையை மிதித்து அவனை தோற்கடித்தார். உபத்திரவப்படாவிட்டார் பரலோகம் போக முடியாது. அதுதான் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது தூதன் கேட்கிறார், அதோ நிற்கிறார்களை வெள்ள அங்கிய தரித்தவர்கள் யார் என்று தெரியுமா என்று. யோவான் சொல்லுகிறான், தெரியல. அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் துவைத்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப எவ்வளவு இரத்தம் சிந்திப்பார்கள், எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார்கள். சியோனிலே போய் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளம் நிந்தனைகள், சோர்வுகள், அசதிகள்,
கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளம் ஏராளம். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாதவன் பரலோகம் போக முடியாது. ஆமென். ஆமென். அழகாய் நிற்கிற ஒரு கூட்டத்தில் நாமும் போக வேண்டுமானால் அதே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில் நாமும் துவைத்திருக்க வர வேண்டும். ஆமென். 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 வேதத்தில் ஒரு நீதிமான் சொன்னார், உபத்திரவம் வந்தது எனக்கு நல்லது. யாரு நீதிமான்? தாவீது. ஆமென் சார். ஹல்லேலூயா. உபத்திரவம் வந்தது எனக்கு நல்லது. நானும் இதை தான் வாழ்ந்தறேன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உபத்திரம் வியாதி வந்தது நல்லது. ஆமென். இல்லைங்க அந்த கடையை நடத்திட்டு இன்னைக்கு நல்ல பும்னு குடிச்சிட்டு நல்ல தம்மெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு எடுத்துட்டு கடைசியில நாசமா நரகத்துக்கு போயிருப்பேன். அப்ப உபத்திரம் வந்தது நல்லது என்று கண்டேன். ஆமென். உபத்திரம் இல்லாதவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆதி மனுஷனாகிய ஆதாமுக்கு ஏவாளுக்குமே உபத்திரம் வந்தது, விழுந்து போனார்கள். ஆமென். இப்ப இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் விழுந்து போகலாமோ? போகக்கூடாது. அவருடைய இரத்தம் நமக்கு ஜெயம் தருகிறது. ஆமென். அப்ப ஆதாமை விட ஏவாளை விட நாம் பெரியவர்கள். ஆமென். ஏனென்றால் இயேசுவின் ஆவி, கிருபையின் காலத்தில் இயேசுடைய ஆவி யாருடைய உள்ளத்தில் நிலை பெற்று இருக்கிறதோ, ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படுவதற்கு அவருடைய இரத்தத்தினால் துவைத்தெடுக்கப்படுகிறீர்களோ, அவர்கள் ஆதாமை விட ஏவாளை விட பெரியவர்கள். ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், இயேசுவை காணுவதற்கு நாங்கள் ஆவலாயிருக்கிறோம் என்று. இயேசுவின் மகிமையுள்ள வாழ்வதற்கு நாங்கள் ஆவலாயிருக்கிறோம் என்று, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட நாங்கள் ஆவலாயிருக்கிறோம் என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய நீதிமான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பாவிகளாகிய உங்களுக்கும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. ஆமென். எவ்வளவு சிறந்தவர்கள் நினைச்சு பாருங்கள், எவ்வளவு அருமையானவர்கள் நினைச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் நமக்கு எவ்வளவு மகத்துவத்தை தந்து வைத்திருக்கிறார். அவர் பரீட்சை வைக்கும் போது தோற்று போகக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். ஹல்லேலூயா. 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 ஆமென். பாருங்க, கர்த்தராகிய தெய்வம் இந்த தோட்டத்தில் கொண்டு வச்சு இவர்கள் வாழ்வதற்கான எல்லா கனிவர்க்கங்களையும் கீரை வகைகளையும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிட்டு அதை செழுமையாக இருப்பதற்கு 4 ஆறுகளை உண்டாக்குனார். 4 ஆறு. எத்தனை ஆறு? 4 ஆறு. கர்த்தர் படைத்த படைப்புக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறார் பாருங்க. அதே போலதான் நம்மளையும் படைத்து இந்த உலகத்தில் வைத்து நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பரிசுத்த ஆவியின் மகத்துவத்தினால் உன்னையும் என்னையும் நிறைத்து வைத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஆமென். ஹல்லேலூயா. 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 15வது வசனத்தை வாசி. கொண்டு வந்து வேலை கொடுத்தார். ஆமென் சொல்லு. என்ன செய்ய வச்சா? இன்னைக்கு வீட்டில் பொம்பளைகளுக்கு வேலை செய்யணும்னா மடி, ஆம்பளைகள்னா வேலை செய்து தின்னக்கு மடி. ஆமென். 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 வேலை செய்ய தின்னக்கு மடி, பொம்பளைகளுக்கு வீட்டில் வேலை செய்யக்கு மடி. ஆமென். கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோட்டத்தில் கொண்டு விட்டு கொடுத்த காரியமே வேலை செய்வது. வேலை செய்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம், வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசன ஆசீர்வாதம் வேலை. வேற ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்கணும். வேலை. பொம்பளையில இருந்தா வீட்டுல வேலை, வீட்டுல வேலை. ஆம்பளையில இருந்தா வேர்வை சிந்த வேலை. ஆமென். இன்னைக்கு எவ செய்ய அபூர்வம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில வீட்டுகள் நடக்கிறதை தவிர அநேக வீட்டுகள்ல நடக்கல. கைக்கு 2 வேலைக்காரன் 3 வேலைக்காரன், மாப்பிள்ளைக்கு வேலைக்காரன் அவிச்சு போட்டு கொடுக்கணும். மாப்பிள்ளைக்கு என்னது? வேலைக்காரன் வச்சு கொடுக்கணும்பா. அப்ப வேலைக்காரனுடைய கையினுடைய ருசி அவனுக்கு கிடைக்குமா? மனைவியுடைய கையின் ருசி கிடைக்குமா? தெரியாம கைக்கு. ஆமென். அப்ப ருசி, அதாவது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரி, அடுத்த போது முத கொடுத்த ஆசீர்வாதமே வேலை செய்வோம். அப்ப ஸ்திரீகள் குடும்பத்தில் வேலை செய்து ஆகணும். ஆடி பாடி வெள்ளம் கோரி துணி துவைச்சு, இன்னைக்கு கிரைண்டர் அதெல்லாம் வந்திருக்கு, நான் அதை குறை சொல்லல. அதை வைத்தாவது நீங்கள் வேலை செய்து ஆகணும். ஆமென், ஆமென். ரோபோட்டுக்கு ஒன்று என்ன செய்யக்கூடாது, ஆசைப்பட்டுறக்கூடாது. ஆமென், வேலை செய்து ஆகணும். அதே மாதிரி ஆம்பளை வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு வேர்வை சிந்த வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆதாமுக்கும், அதாவது மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே வேலை செய்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் ஒரு பொம்பளை எனக்கு போன் அடிச்சது. பிள்ளைய நான் தான் பார்க்க வேண்டிய இருக்கு, சமைக்க வேண்டிய இருக்கு. பின்ன நீ பத்த பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கார பார்க்கணுமா? மாமியார் இருக்கான்னு நினைச்சா நீ பத்த, அம்மா இருக்கான்னு நினைச்சா பத்த, அவங்க சப்போர்ட் பண்ணா ஏற்றுக்கோ, அவ்வளவுதான். நீ பத்த பிள்ளைய நீ வளர்க்காம அடுத்த வீட்டில் உள்ளவ வளர்க்கணும், அடுத்த வீட்டில் உள்ள வளர்க்கணும். நீ பத்தா நீ தான் வளர்க்கணும், நீ தான் பால் விட்டணும், நீ தான் சோறு விட்டணும், நீ தான் காரியங்களை செய்யணும், அதனுடைய பணிகளை நீ தான் செய்யணும். அப்ப எல்லாம் பார்த்துட்டு புருஷனை பார்க்கல, விட்டுட்டு போ. புருஷனை பார்க்க முடியலைங்க, அவனை பார்க்க இன்னொரு புருஷி வருவான். அதானே உண்மை. ஹல்லேலூயா. பார்த்தாகணும். வீட்டில் உள்ள கடமைகளை ஸ்திரீகள் செய்தாகணும். அதுதான் குடும்ப ஸ்திரீக்குள்ள அழகு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேணும்னா கலெக்டர் ஆகும், IAS முடி, இல்லை IPS முடி, இல்லை என்ன மண்ணாங்கட்டி முடிச்சுட்டு எத்தனை லட்சம் ரூபா சம்பளம் உள்ள இடத்துல போனாலும் பொம்பளைகள் மனைவிக்கு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையா அவள் கைப்பட செய்து முடிக்கணும். ஆமென். இதுதான் வேதத்தினுடைய உத்தரவு. வேதத்தில் உள்ள முறைப்படி கவர்மெண்ட் வேலைக்கு இல்லை வெளி வேலைக்கு பொம்பளை போகக்கூடாது, புருஷன் இருக்கிறது வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. அதனால நாங்க படிச்சுட்டு போகக்கூடாதுண்டா, நான் அந்த தடை செய்யல, போகலாம். திருமணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனா புருஷனுடைய கடமையை நீ தான் செய்யணும். அப்படி செய்வதற்கு உன் வேலை இடைஞ்சல இருந்தா வேலையை தூக்கி போட்டு நீ வீழ. ஆமென், ஆமென் சொல்லு. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம இயேசு நல்லவர். எனக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கு. அவருடைய மனைவி வீடு சந்திக்க போனோம், இல்லை ஒரு சின்ன கூட்டத்துக்கு போனோம், மனைவியை கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? மனைவியா சின்ன ஊழியங்கள்ல மனைவியை கூட்டிகிட்டு போகணும். நான் ஒரு படசூளை 5 ஆரணத்தை கூட்டிகிட்டு போகிறேன், மனைவியை கூட்டிகிட்டு போகணும். இந்த ஊழியக்காரன் மனைவியை கூட்டிகிட்டு போகணுங்க, அவளுக்கு பாவாடை, ஜம்பரு, இன்னரு எல்லாம் எடுத்து பாத்ரூமில் உள்ள அது ஒரு தகர கேட்ச், கண்ணால் கண்ட காட்சியாக அதில் கொண்டு வச்சான். வச்சுட்டு வெள்ளத்தை அனத்தி, என்னது வெள்ளத்தை அனத்தி அந்த குளிச்சிய குளிரும் வெளியில் கொஞ்சம் வெளியில் அங்கே கொண்டு வச்சணும். அம்மா சுடு வெள்ளம் போட்டு வச்சுட்டேன், குளிச்சுட்டு ஓடுவா. அதுக்கப்புறம் இந்த அம்மா எழுந்திருச்சு இருந்து ஆடி அசைஞ்சு போய் குளிச்சுட்டு திருவாரு. நானும் ஊழியம் தொடங்க முன்ன ஒரு நாள் ஒரு இடத்துக்கு பேச்சுப்பாறைக்கு ஒரு ஒரு சின்ன ஊழியத்துக்காக என்னை அழைச்சிருந்தார். என்கிட்ட இப்போ சின்ன கார் இருந்து, நம்ம இண்டிகா கார் இருந்து அழைச்சிருந்த மாத்திரத்தில் என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக நான் போய் நின்றேன். அங்கே போகும்போது அப்போ தான் இவர் இந்த பாவாடை, ஜம்பர், ப்ளவுஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த இதில் கொண்டு ஓடியார். சுடுவளத்தை தூக்கி கொண்டு வச்சுட்டு நான் வெளியில் பார்த்துட்டு ஏசப்பா எம் மனைவியாக இருக்கணும், இதுக்குள்ள துண்டு துண்டாக வெட்டி இருப்பேன். அன்னைக்கு மனசில் நினச்சிட்டு இப்படி இந்த மனுஷனுக்கு ஆகிட்டே, மணி ஆச்சு, சொன்ன டைம் ஆகியாச்சு என்ன. அதுக்கப்புறம் இந்த அம்மா ஆடி அசைஞ்சு குளிச்ச போனோடனே நான் இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் போகலான்னு தான் வந்தேன், இப்போ ஒரு ஃபோன் வந்து, போய் தான் சொன்னேன், இப்போ ஒரு ஃபோன் வந்து அர்ச்சனை ஒரு யாத்திரை போனோம், நீங்கள் வேறு ஆட்டோ என்னை பிடிச்சி நீ பஸ்ஸில் போயிருங்க, நான் அன்னை போன தான் பேர். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்படி ஊழியத்திலும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், புருஷனுடைய கடமையை செய்யாத மனைவி, ஆமென்,
ஆமென். இன்னைக்குள்ள உலகத்தில் டெண்டெல்லாம் மாறிட்டு, ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் புதிய இயேசு இருக்காரு. நம்ம சிலுவையில் மறைச்ச இயேசு இல்லை. சிலுவையில் மறைச்ச அந்த இயேசு உபதேசம் பண்ணினது குடும்பத்தை கட்டி பாதுகாக்கிற ஸ்திரீ, வேதத்தை தினமும் தியானித்து ஜபித்து, புருஷன் வெளியில் போகும்போது அவனுடைய சரீரத்துக்காகவும் அவனுடைய ஆத்மாவுக்காகவும் ஜபம் பண்ணி தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக முழங்கால் நின்று திறப்பில் நின்று திரும்பி வரும் வரைக்கும் இவனுடைய ஜபம் தாங்குமே தவிர தாங்க வேண்டும் என்பது உபதேசத்தினுடைய சட்டத்திட்டம். ஆனால் இன்னைக்கு வேற இயேசு நிறைய இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் நீ இல்லைக்கு எனக்கு வேற கல்யாணம். பொம்பளை சொல்லுது, ஆம்பளை இல்லை. ஆம்பளை சொன்ன காலம் எல்லாம் போயிட்டு டொப்பு டொப்புன்னு போயிட்டு. இன்னைக்கு பொம்பளை ஏன்னா சம்பாதிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். ஆம்பளைகளும் இன்று அதுதான் தேடுகிறார்கள். வேலை உள்ள பொம்பளை. என்ன பொம்பளை? வேலை உள்ள பொண்ணு வேணும். இந்த காலத்தில் 2 பேர் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். ஆமென். என்ன அவர்களுக்கு வேற இயேசு வந்திருக்கு. வேற இயேசு. வேற இயேசு யாரு? இயேசுவை போல வேஷம் தரித்து வருகிறார் இந்த லூசிபர் தான், இருளின் ஆவிதான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப கர்த்தராகிய தெய்வம் ஆதாமும் ஏவாளையும் படைத்து அந்த தோட்டத்தில் கொண்டு விட்டதும் அவங்களுக்கு கொடுத்த மொத்த ஆசீர்வாதம் வேற. ஆதாம்கிட்ட சொல்றார், இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தி. வாசி 15. மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தோட்டத்துக்கு காவலாளி என்கிற பொறுப்பையும் கொடுத்து அதை வேலை செய்ய பண்படுத்தக்கூடிய வேலையும் அவருக்கு கொடுத்தார். வேலை செய்யாம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்காக உழைத்து போடாத ஆம்பளையும், குடும்பத்தில் வேலை அதாவது புருஷனுடைய கடமைகளை செய்யாத பொம்பளையும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க மாறி மாறி அது வேற. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. அது கர்த்தர் கண்ட கட்டளை. இதை மீறினால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் தங்காது. 16 வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி வாசி அடுத்த வசனம் 14. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடந்திருக்கு. உலகத்திலேயே பொது மொழியை கர்த்தர் உருவாக்கி வச்சார். கர்த்தர் சொன்ன கர்த்தர் பேசின பேச்சு அவர்களுக்கு புரியும்படியா இருந்தது. ஆமென் சொல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை ஆதாமும் ஏவாளும் மாறி மாறி பேசினார்கள், உறவாடினார்கள். இயேசு கிறிஸ்து வந்து, தேவாதி தேவன் வந்து அவர்கள் கூட இருந்து சம்பாஷணை பண்ணும்போது கர்த்தர் பேசின வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஆமென். பாருங்க, முத எழுத்து வடிவம், முத பேச்சு வடிவம், முத பேசுகிற மொழியை கர்த்தர் உருவாக்கி வைத்தார். அதை பிறகு தார்மாராக்கிட்டார் தெரியுமா? அதனால பல மொழிகள். ஒரே கோபுரத்தை கட்டி பெருமை அடையாந்து நின்ன கோபுரத்தை தகர்த்தி போட்டு என்ன செஞ்சாரு? அத்தனை பேரையும் தார்மார அடிச்சு உலகம் பூரா சிதறடிக்க வச்சுட்டாரு. ஆமென். அதுதான் பல பாச, பல ஜாதி, பல மொழி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உருவானது. ஆமென். ஆமென். இல்லைங்க, நினைச்சு பாருங்க, இந்த உலகம் பூரா ஒரே மொழி, ஒரே ஜாதி, ஒரே கூட்டம், ஒரே அரசர் இருந்திருந்தா சூழ்நிலை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே வழி, ஒரே காவி, ஒரே பொட்டு, ஒரே கட்டுன்னு வர்றாங்க. நிச்சயமா நடக்காது.
2020 டிசம்பர் 15க்குள்ளால ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லாம வெளியேற்றுவேன் சொன்ன அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கொரோனா பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமென். இப்ப சொல்வதற்கு நாவில்ல, சொன்னவர்கள் அட்ரஸும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி நிச்சயம் நடக்காது. கர்த்தர் அன்னையை தாறுமாறாக்கி போட்டார். என்னைக்கு? அன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மொழி தானாய் உண்டானதல்ல, கர்த்தர் உருவாக்கின காரியம். ஆமென், ஆமென். ஏன் கர்த்தராகிய தேவன் ஒரு குறிப்பிட்ட கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார்? யாருக்கு சொல்ல தெரியும்? எல்லா கனியும் புசிக்கலாம், ஒரு கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்கப்படாதுன்னு கட்டளையிட்டார். ஆமென். ஏன்? எதனா சொல்ல தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. ஆமா, அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியே மட்டும். அந்த ஒரு கனியை தான் புசிக்கப்படாது. அது தோட்டத்தின் நடுவில் கர்த்தர் முளைக்க செய்த பயிர், அதை மட்டும் புசிக்கப்படாதுன்னு ஏன் கட்டளையிட்டார்? தெரியல. தெரியுதா? தெரியல. கொஞ்சம் முன்ன நானே அந்த விளக்கத்தை சொல்லி தந்தேன். யோபுட்ட சாத்தான் சோதிப்பதற்காக கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஆமென். அப்ப இந்த ஆதாமும் ஏவாளையும் பரீட்சை நடத்தவன் டெஸ்ட் வைப்பதற்காகவே அந்த ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அதை அந்த தோட்டத்தின் நடுவிலே முளைக்க வைத்தார். ஆமென், ஆமென். 15வது வசனத்தில் இருக்கு, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை தைக்க விருட்சத்தின் கனியையும் இன்னும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் முளைக்க செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கணும், அதை ஒன்றுக்கும் செக் வைத்தார். அதே போலதான் கர்த்தராகிய தெய்வம் இந்த உலகத்தில் எல்லா சுதந்திரத்தையும் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு சில காரியத்தை விலக்கி வைத்திருக்கிறார். அதை நீ தீண்டினால் கர்த்தருடைய டெஸ்டில் இருந்து நீ விழுந்து போகிறாய் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் நகை. ஆமென், ஆமென் சொல்லு. நகை விக்கிரக ஆராதனைக்கு ஒத்தது. விபச்சாரம் அது இரண்டாவது பட்சம். ஆமென் சொல்லு. நகை விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த பாவம். ஆமென், ஹல்லேலூயா. பரீட்சை பொன்னும் பொருளையும் வச்சிருக்கிறார், ஆஸ்தியின் செல்வத்தையும் வச்சிருக்கிறார். உன் இருதயம் பொக்கிஷத்தை நேரி ஓடுகிறதா என்பதை பரீட்சை பார்ப்பதற்காக ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். இது முன்ன சொன்னதுதான். இரவு ஒரு 11 மணி இருக்கும். நானும் என்னுடைய மனைவியும் சூப்பர் மார்க்கெட் நடத்தி கொண்டிருக்கும் போது கடையை பூட்டுகிறோம். எல்லாம் முடிச்சு பைசா எல்லாம் எண்ணி எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு ஃப்ரெண்டில் சட்டரை தாத்து தான் போடுவோம், பூட்ட மாட்டோம். ஃப்ரெண்டில் கிரில் மட்டும் அடைப்போம், வெளியில் டார்பால் போட்டி போடுவோம். இந்த ஒரு கிரில் சாத்தி பூட்டியாச்சு. மறு கிரில் முக்கால் பகுதிக்கு வந்தாச்சு. வந்தோடனே கர்த்தருடைய குரல் கேட்குது, பூட்டியும் சாவியும் கீழே வச்சுட்டு போவாங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் ஒசத்தி அல்லையா சொல்லுங்களா? ஒரு தடவை கேட்டு இது என்னது கர்த்தருடைய சத்தியில எனக்கு நினைப்பா இருக்குன்னு நினைச்சேன். 2வது செவிப்பற அதிரும்படி கேட்குது, வைத்துட்டு போ என்று. அப்போ ஃப்ரெண்டில் தட்டி ஒரு மரத்தட்டி அடிச்சிருந்தா அதில் பீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அந்த பீன்ஸுக்கு மேலே அப்படியே பூட்டி சாவி வச்சுட்டு மனைவிட்ட சொன்னேன், பாரியா போவான் பூட்ட. அதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் சொன்னார் போவோம். வந்துட்டான். வர வர சொல்லிட்டு வரேன். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி யாராவது வந்து பொருட்களை எடுத்திருந்தால் வெளியில யாருக்கையுமே சொல்லப்படாது, திருட்டு போச்சுன்னு. கர்த்தர் யாருக்காவது பசி தீர்ப்பதற்காக அந்த பிள்ளைகளுக்காக கடையை திறந்து வச்சு சொல்லியிருப்பாருன்னு நான் வர வர சொல்லிட்டு தான். சரியாப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்தான். வந்து சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. நான் மறந்துட்டேன், உண்மையிலே மறந்துட்டேன்.
விடிய காலை 7 மணிக்கு கடைக்கு போக்கு நான் குளிச்சு எடுத்து ஒருங்கி நிற்கேன். அப்போதான் மனைவி வந்து சொல்கிறா, அப்பா கடை திறந்து கிடக்கு தெரியுமா? அப்பா திறந்து கிடக்கு இல்லையா? அன்னைக்கு ராத்திரி 3 தடவை சத்தம் கேட்டோம். 3 தடவை 2 தடவை 3 தடவை சத்தம் கேட்டோம். 3 தடவையும் வெளியில் போய் எத்தி பார்த்துருக்கு. கடை இருக்குதா கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆமேன்னு சொல்லி அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். டெஸ்ட்டு வேற ஒன்றுமே. அப்போ நான் படப்படா என்னச்சுக்கிறேன், ஒருங்கிட்டு தேயிலை என்னதோ பால் டீ என்னதோ தந்தா குடிச்சிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன். நான் எப்படி விட்டுட்டு வந்தேனோ அது அப்படியே இருக்கு. ஆமே, அது அப்படியே இருக்கு. அப்போதான் முழங்கால் போட்டு கேட்குறேன், தெய்வமே ஏன் தகப்பனே இது எதுக்காகன்னு கேட்டபோது அப்போதான் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி தருகிறார். எங்கே உன் பொக்கிஷமோ அங்கே உன் இருதயம். ஆமேன்னு சொல்லி அப்ப இருதயம் கடைக்கு நேராக இருந்திருந்தால் நைட் என்னஞ்சிருக்காது, தூக்கம் இருக்க. அந்த அதிகாலை ஜெபம் கர்த்தருடைய பாதத்துல நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன். நான் அத்தனையும் குப்பையா எண்ணினது நிமித்தம், அத்தனையும் குப்பையா எண்ணினது நிமித்தம் அந்த சிந்தனையே வேற இல்லை. ஆமேன்னு சொல்லி நம்முடைய பொக்கிஷம் சொர்ணம் பவுனு இல்லையா? நகை போட்டிருக்க எல்லாத்துக்கும் கேட்குறேன். அது வெள்ளியில் போட்டிருந்தாலும் சரி, பவுனில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை தாலி வடிவத்தில் போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வடிவத்தில் வளையமோ இங்கே இந்த இது கம்மலோ மேக்குச்சை குச்சை என்ன ஒரு குச்சி போட்டிருந்தாலும் சரி தான். இது நமக்கு பொண்ணு ஒரு பொக்கிஷம். உன் இருதயத்தில் அந்த பொக்கிஷத்தில் சிந்தனை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக களத்தை தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஆமே, அதுதான் உண்மை. இதுக்கு புருஷன், இதுக்கு மனைவி, இதுக்கு பிள்ளை, இதெல்லாம் ஒரு சும்மா சாக்கு போக்கு. எனக்கு வேண்டாம், என்ன வச்சுக்கணும், எனக்கு வேணும் பொக்கிஷத்தின் மேல் இருதயம். ஆமேன்னு சொல்லு. என்னது? பொக்கிஷத்தின் மேல் இருதயம். இருதயத்தில் ஒரு இடத்துல இருக்கு அந்த பொக்கிஷம். ஆமே. உலகம் என்ன சொல்லும், உற்றார் என்ன சொல்லும், உறவினர் என்ன சொல்வார்கள், தூக்கி அறிஞ்சிடணும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத பொக்கிஷம். பூட்டையும் சாவியும் வச்சுட்டு போற வழியில நான் இவன்கிட்ட பேசினேன். இது ஒருவேளை ஹார்லிக்ஸோ இல்லை அரிசியோ பருப்போ இல்லை அதுல கொஞ்சம் பைசா கிடந்து பைசாயோ என்ன போனாலும் வெளியில சொல்லக்கூடாது. 2 விதத்தை நினைச்சு சொன்னேன். ஒன்று, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வச்சது போன நிமித்தம் இவனுக்கு கிறுக்கு பிரம்ம பிடிச்சு தெரியா, ஆவி பிடிச்சு தெரியா, அதனால திறந்துட்டு வந்தான்னு திட்டுவாங்க. இனி 2வது, ஒருவேளை கர்த்தர் அனுப்பி யாராவது புசிப்பதற்கு ஆகாரத்தை எடுத்திருந்தால் நாம் கர்த்தரை குறை சொல்லுகிறோம் என்ற அர்த்தம். இந்த 2 மனசுல நினைச்சு சொல்லக்கூடாது என்று சொன்னேன். அதோட என்னுடைய இருதயத்துல அந்த சிந்தனை மாறி போய்விட்டது. அன்னைக்கு கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய்க்கு வகை இருந்து கடையில. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனப்பக்குவம், உலகத்தை வெறுக்கக்கூடிய மனப்பக்குவம். இப்ப பாருங்க, கர்த்தராகிய தேவன் தோட்டத்தின் நடுவில் இந்த விருட்சத்தின் கனியை வைத்து விட்டு இதை மட்டும் புசிக்காதன்னு சொல்றா. எவன் சொன்னா என்ன, எவன் சொல்லலைங்கன்னா, யோபுவை பாருங்கள். நண்பர்கள் வந்து தீண்டினார்கள், மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் தீண்டினார்கள். அவனுடைய இருதயம் அசையவில்லை, அசையல்ல. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஒரே அடமொழிதான். எப்படி? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஒரே அடைமொழி. கடைசி வரை சிரட்டை கொண்டு இழுக்கிறது வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால மனைவி 2 கொடுத்தாருன்னு அங்கே எழுதல. ஆமே, ஆமே. மனைவி 2 கொடுத்தாருன்னு எழுதியிருக்கா? இல்லை. ஆமே, ஒரே மனைவிதான். பிள்ளைகள் 20 கொடுத்தான். ஆமே, ஆமேன்னு சொல்லு. அதுலேயும் பிள்ளைகள் எப்படி இருந்தா தெரியுமா? ஐஸ்வர்யமும் சௌந்தரியம். அந்த காலத்தில் அப்படி ஒரு பிள்ளைய உலகத்தில் பார்க்க முடியாது. அவ்வளவு, அது என்ன சொல்றது, அவ்வளவு மேன்மையான ஆம்பிள்ளை, அவ்வளவு மகிமையான பெண் பிள்ளை. ஆமென். இவ்வளவு மகிமை உள்ள ஆம்பிள்ளையும் பொம்பிள்ளையும் இருந்தா அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யமா இல்லையா? ஐஸ்வர்யம். ஆமென். அடுத்த ஒட்டகம், ஆடு, மாடு, சொத்து, வீடு, கீடு, நிலம், புலம் அத்தனை ரெட்டிப்பாக கொடுத்தா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஆதாமும் ஏவாளும் விழுந்து போச்சுனா கர்த்தருடைய டெஸ்ட்.
அப்போ அந்த தோட்டத்தின் நடுவில் இந்த கனியை உருவாக்கி வைத்து இதை மட்டும் புசிக்காதேன்னு சொன்னது அவங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின். அது ஆமென், ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட கனியை மட்டும் உண்ண வேண்டும் வேண்டாம் என்று கூறினார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய தெய்வம் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பி இருக்கலாம், நாடி இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் தான் ஒரு புருஷனை விரும்பி இருக்கலாம், ஒரு பையனை விரும்பி இருக்கலாம், ஒரு பொண்ணை விரும்பி இருக்கலாம், இல்லையா? ஆமென். வீட்டினுடைய அனுமதியை கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள் வச்சுக்கொள்வோம். அப்படி இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். ஆமென் சொல்லி வைத்துக் கொள்வோம். நமக்கு இருதயத்துக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம், அதுதான் வேணும் என்று பிடிப்போம். கர்த்தர் சில வேளை அதை தந்திருக்க மாட்டார். கர்த்தர் சில வேளை அதை தந்திருக்க மாட்டார். அதே போல ஒரு கார் வாங்கணும்னு ஆசை நமக்கு, ஆனா செல்வம் தானே தந்திருப்பார். கார் வாங்க வேண்டிய மூடையும் அந்த இஷ்டத்தையும் அந்த விருப்பத்தையும் அப்பப்போது அவர் தவிடுபடியாக்கி போட்டுட்டே இருப்பார். அதே மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு விருப்பப்பட்ட காரியத்தை நாம் கேட்டிருப்போம், தர அனுமதித்திருக்க மாட்டார். அது நமக்கு நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தின் எல்லாவித கனிகளையும் அவர் உருவாக்கினார். ஒரே ஒரு கனியை நீ புசிக்கப்படாது என்று கட்டளை கொடுத்தார். அது நல்லதென்று அவர்கள் அந்த கனியை புசிக்காமல் விட்டிருக்க வேண்டும். ஆனால் சர்ப்பம் என்கிற ஒரு நாசக்காரன் வந்து அவளிடம் சொன்னது உண்டோ, எப்படி சொன்னது உண்டோ, இந்த கொஸ்டின் தான் குழப்பம். முடிஞ்சு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின். குடும்பத்தில் குழப்பம் வரணும்னா மனைவிட்ட போய் புருஷன் போய் ஒரு கொஸ்டின். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சாமநாதன் ஒருத்தன் உண்டு. அவனுக்கு எத்தனை பிள்ளையா? 2 பிள்ளையா? எத்தனை பிள்ளையா? 2 பிள்ளையா? 2 எத்தனை பிள்ளை? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. சொன்னாதானே தெரியல. 2 ஆண் பிள்ளை. மூத்தவன் இளையவன். 2 பேர். ஒன்று அண்ணன் தம்பி கதையை பேரப்படாது. அண்ணன் தம்பி 2 பேரும் உள்ள கதைக்கு போகல. ஒரு அண்ணனும் ஒரு தம்பி. தம்பி அண்ணன் அண்ணன் இருப்பான், அண்ணன் தம்பியை தம்பி இருப்பான். அப்படி இப்போ என்ன, நல்ல ஒற்றுமை, நல்ல பாசம். திருமணம் முடிஞ்சு 2 பேரும் தனித்தனியாக தான் குடும்பம் நடத்தினா. ஆனால் சொத்துக்கள் எல்லாம் ஒன்றா தான் கிடக்கு. அவ்வளோ ஒற்றுமை. யார் என்ன செய்தாலும் அவர்களை பிரிக்க முடியாது. இதை ஒரு மனுஷன் பார்த்தா, இது என்னடா இவ்வளோ ஒற்றுமை இருக்கு, அவங்க நிலப்புலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, மேலே மேலே வேண்டி தான் சேர்க்கிறோம், இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா என்னது சரியாகாது என்று சொல்லி ஒரு மனுஷன் பார்த்துட்டு பல வழிகளை கையாண்டான். ஆனால் ஒரு வழியிலும் 2 பேரும் மசியவில்லை. ஒரு நாள் 2 பேரும் 2 கலப்பையை பிடிச்சு உழுதுட்டு இருக்கணும் வயலில். ஒரே வயலில் 2 கலப்பை. ஒரு கலப்பை அண்ணன் பிடிச்சிருக்கிறான், ஒரு கலப்பை தம்பி பிடிச்சிருக்கிறான். ஏர் உழுதுட்டே இருக்கு. இவன் தம்பியை பிடிச்சு சொன்னா காதில் வச்சு கூப்பிட்டு, வரப்பில் கூப்பிட்டு சொல்லாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொன்ன? சொல்லாத. இவ்வளவுதான். பிசாசனுடைய தந்திரத்தை பாருங்கள். அன்னை வேலை முடிஞ்சு கரையாறி வந்ததும், மற்றவன் என்ன சொல்லிட்டு போனான், அவன் பயங்கர சாதனை கேட்டியா, எதெங்கிலும் குண்டனி சொல்லுவான் பார்த்தேன். அது அண்ணா ஒன்றும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு ஒன்றும் சொல்லாத. உடனே அவங்க அண்ணன் கொஸ்டின் வைக்க, டேய் நீ என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நமக்குள்ள ஒளிவு மரபு இல்லை, ஒளிவு மரபு இல்லை. நீ அவன் சொல்லாத. யார் இல்லை அண்ணா என்ன விழிச்சு வேற எதுவுமே சொல்லல, சொல்லாதேன்னு சொல்லிட்டு போறான். அதுதான் என்னத்தை சொல்லாதேன்னு சொல்லிட்டு போறேன். 2 பேரும் இப்போ கேட்க அவன் இப்படி சொல்ல, இந்த கவுண்டமணி செந்தில கதையை போல 2 பழம் வேண்ட சொன்னீங்களா? ஆமா. 1 வேண்டினியா, 2 வேண்டினியா? வேண்டே. 1 எங்க என்ன இருக்கு, இன்னொன்னு அதான் இந்த பழம். இவன் கேட்க அவன் சொல்ல, அவன் கேட்க இவன் சொல்ல.
மாறி 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 சொல்லி வாக்குவாதம் வந்து அடி வந்து அந்த விறப்பில் வெட்டுண்டு விழுந்தார்கள். இது சாத்தான் செய்கிற சதி வேலை. அவன் சொல்லலையா, சரி அவன் பைத்தியக்காரன் என்னையும் சொல்லிட்டு போ, நீ போ தம்பி என்ன அவன் விட்டு இருந்தால் அங்க அவங்களுடைய சண்டை இல்லை, குழப்பம் இல்லை. பிசாசானவன் சூழ்ச்சி செய்கிறவன். சாத்தானுடைய சந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நாம் தியானித்தோம் பல பிரசங்களாக. எது கர்த்தர் வேண்டாம் என்று நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை தான் தீண்டுவதற்கு அவன் சிந்தனையை ஊட்டுவான். ஆமென். அது பொண்ணு, அது பொருள், அது பொண்ணு, அது மண்ணு, அது மனுஷன், எல்லா கர்த்தர் எது நமக்கு வேண்டாம் என்று வைத்திருக்கிறாரோ அது தூண்டுவான். கர்த்தர் நமக்கு கேட்டும் தராத்ததை அவன் தருவதற்கு எத்தனமாக இருப்பான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். எது நம்ம கேட்டு நமக்கு கிடைக்கலையோ அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறார் என்று நம்முடைய உள்ளத்தில் போதும் என்கிற மனதோடு திருப்தி பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை வைத்த காரணமே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அறிவதற்காக வைத்த தேர்வு. ஆமென், ஆமென். பாருங்க, டெஸ்ட் பேப்பரையும் கையில கொடுத்துட்டு விடைய கையில கொடுத்துட்டு கொஸ்டினை யாரை வச்சு கொடுக்கிறாரு? பிசாசு வச்சு கொடுக்கிறாரு. பிசாசு வந்து சொன்னதும் ஒருவேளை ஏவாள் ஏமாந்திருந்தா கூட ஆதாம் என்ன, ஏய் என்னை உருவாக்கின தெய்வம், என் எலும்பிலிருந்து மனுஷியாக நீ எடுக்கப்பட்ட நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படு, இல்லாவிட்டா என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி இருக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னது போல அந்த ஸ்பாட்ல சொல்லி இருக்கணும். ஆமென். ஆனா அவன் சொல்லல. அவனுடைய இருதயத்துக்கு மனைவி தலையண மந்திரம், இது ஒரு தலையண மந்திரம், பொல்லாத மந்திரம். ஆமென். தலையண மந்திரம் சொன்னதும் மாமியை கெடுத்து, மாமனை கெடுத்து, மச்சானை கெடுத்து, மருமனை கெடுத்து தலையண மந்திரம். இதை கேட்காத புருஷன் கடுமையாரன். யாருக்கு? மனைவி. கேட்கிற புருஷன் நல்லவன். யாருக்கு? அவங்க உற்றார்கள் இல்ல, மனைவி. ஆமென். கேட்கணுமா வேண்டாமா? மனைவியுடைய வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? வேண்டாமா? இருமனை கேட்கவும் செய்யணும், கேட்கவும் விடாது. கேட்கணும். ஆமென். கேட்கணும், உண்மையா கேட்கணும். அதில் கர்த்தருக்கு விரோதமானதை விட்டு விடணும். கர்த்தருக்கு நலமானது ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். மனிதனுடைய ஆலோசனையை கேட்காதவன் தாறுமாறா போயிடுவான். ஆமென். கேட்கணும். அப்பாய்க்கு இருதயத்துக்கு விருப்பம் இல்லை ஆலோசனையா பின்னால போச்சாத்தான் எழுதலாம். யார? மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உற்றாரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். என்ன சொல்லணும்? பின்னால போ சாத்தானே என்று இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது போல சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லு. பாருங்க, அந்த கனியை புசித்து தேவனுடைய கட்டளையை மீறி தோற்று போனது கர்த்தர் செய்த காரியம் அல்ல. கர்த்தர் செய்த காரியம் அல்ல. இந்த இதுல விழுந்து போகாமல் அவளும் அவனும் நிலை பெற்றிருந்தால் உண்மையாக சொல்லுகிறேன், பரிசுத்த சந்ததி பிறந்திருக்கும். பரிசுத்த சந்ததியை உலகத்தில் தோற்றுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப இந்த பரீட்சையில் அவர்கள் ஜெயித்திருந்தால் அவர்கள் ஆத்மா செத்திருக்காது, பரிசுத்த சந்ததியை உருவாக்கி இருப்பார். ஆமென். இங்க இந்த ஊழியக்காரன் தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, ஜெயில் தேவையில்லை, இப்படி ஒரு கொரோனா தேவையில்லை, இப்படி ஒன்றும் தேவையில்லை. எல்லாரும் பரிசுத்தமா, ஆமென், இரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நிர்வாணி என்கிறதை நாம் அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்திருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாரையும் சண்டை பிடிச்சண்டா, யாரையும் அடிச்சண்டா,
வஸ்து வாங்கணுன்னு நம்ம இந்த பணத்தை சேர்க்கணும், பணத்தை கூட்டணும்னு சேர்க்கணும், நகையை சேர்க்கணும், நகை போடணும், ஒரு பாவமும் இல்லை, ஒரு சிந்தனை இல்லை. எவ்வளவு மகிமையா மனுஷனை கொண்டு, அதுதான் அவருடைய சாயலில் மனுஷனை உருவாக்கினார். மனுஷன் என்னஞ்சான், தோற்று போயிட்டான். இதனால தேவன் மேல பழி சுமத்தப்படாது. அநேக குடும்பங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவனுடைய வசனத்தை கேட்காமல் அவர்கள் மனம் போன போக்கில் போய் சுய நீதியில சிந்திச்சு, சுய சிந்தனையில சிந்திச்சு அவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுத்து தோற்று போகும்போது, வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது சொல்வார்கள், தேவன் ஏன் தான் எனக்கு இதை செய்தார், நான் அதுக்கு என்ன பாவம் செய்த அத்திரியம் பாவம். ஆனாலும் கேட்போம், நான் என்ன பாவம் செய்ய, நானும் வியாதி வந்த போது அநியாயம் செஞ்சப்ப நானும் என்ன செய்கிறேன், வியாதி வந்தபோது நான் என்ன பாவம் செய்வேன், என்ன பண்ணி எனக்கு. ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தோற்று போன பிறகு எனக்கு யான் தான் இந்த வேதனை வந்ததோ என்று நாம் உலகத்தில் சிந்திப்போம். ஆமென். தோற்று போனது நம்முடைய காரணம் தானே தவிர நம்முடைய சிந்தனை, நம்முடைய கர்த்தர் மனுஷனுக்கு அதாவது ஒரு ஆறாவது அறிவையும் கூட கொடுத்தார். தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவை வைத்துட்டு தோற்று போனேன், அது தேவன் தான் காரணம் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாவு இந்த பாவத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாவம் செஞ்சதுனால ஆதாமும் ஏவாளும் செத்து போனாங்களாம். ஏன்னா கர்த்தருடைய கட்டளாது, இதை புசிக்கிற நாளில நீ சாகவே சாவு. ஆமென். நேற்று கேட்ட ஒரு வார்த்தைக்கு இது உதாரணத்தை பாருங்க. சாகவே சாவ, பாதரட்சி அணிந்து கொண்டு அந்த இது சாகவே சாவாய், செத்து போவ. ஆதாம ஏவாளும் செத்துமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை பொய்யா உண்மையா? உண்மை. அவங்க செத்தாங்களா? ஆமென். ஆத்துமா மரணம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லு. மரணம் இதே போலதான். நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர்களை பட்டிருக்கிறது. அப்படியே தேவனோடு மகிமை கொண்டு இருக்கும் போது நம்முடைய ஆவியில ஆத்மா செத்து போகக்கூடிய விதத்தில் நாம் பாவம் செய்கிறோம். அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகும், மாற்றமே கிடையாது. அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. மரணம் என்றா அர்த்தம் என்ன? இப்ப புரியணும். என்னது? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சரி, சாகு என்றால் மரணம். மரணத்தின் அர்த்தம் என்ன? இப்ப இந்த பீட்டு செத்து போறேன், மரிச்சாச்சு, டெட் பாடி கிடக்கு. என்ன கிடக்கு? டெட் பாடியை கொண்டு வச்சிருக்கு. டெட் பாடி தான் செத்த இதுக்கு டெட் பாடி வச்சிருக்கு. இந்த சடலத்துக்குள்ள ஆவி ஆத்துமாய் இருக்குமா இருக்காதா? மரணம் என்ன அர்த்தம் என்ன? பிரிவினை, பிரிக்கப்படுகிறது. நம்முடைய சரீரத்திலிருந்து ஆவி ஆத்மாவை பிரிக்கிறது மரணம். இப்ப இயேசுவோடு பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை ஆதாம் ஏவாளோ பிரித்துக் கொள்கிறார்கள். அதுதான் மரணம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ரெண்டு மரணம் உண்டு. ஒன்று வசனங்கள் நான் சொல்லிட்டு ஓடிது. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் என்றால் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்படுகிறது தான் மரணம். இயேசுவுக்கு அன்பில் இருந்து, அவருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்திலிருந்து, அவருடைய பரிசுத்தத்திலிருந்து நாம் பிரிக்கப்படும் போது நம்முடைய ஆத்துமா மரணப்படுகிறது. ஆமென், ஆமென்.
தேவனுடைய இயேசுவிடமிருந்து பிரிக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க, மரணம் என்பது பிரிக்கப்படுகிறது என்பது பொருள். மனிதனின் ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுகிறது. இது சரீர மரணம். ஆமென். இது இந்த மரணத்துக்கு பேரு ஆவி. அதான் பீட்டர் டெட் பாடியா கிடக்குறான், இவனுக்குள்ள ஆவி ஆத்மா என்ன இல்லை, இல்ல. இது சரீர மரணம். பாருங்க, தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது, அது ஆத்மா மரணம். அதுக்கு பேர் என்ன? ஆத்மா மரணம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். எசேக்கியேல் 18:4. சீக்கிரமா எடுத்து வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அப்படியே மகனுடைய ஆத்மாவும் கர்த்தருடையது. இது ஆத்மா மரணம். முதல்ல சொன்னது சரீர மரணம். உலகத்தில் மனுஷனுடைய சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா பிரிகிறது, சரீர மரணம். தேவனை விட்டு நம்முடைய ஆத்மா விலகி போகிறது, அது ஆத்மா மரணம். ஆமென். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆதாமும் ஏவாளும் ஆத்மா மரணம் அடைந்து விட்டார்கள், தேவனை விட்டு விலகி போகிற. ஏன் திரும்பவும் அவர் இந்த பாக்கியம் தேவ தூதர்கள் கூட கொடுக்கல. தேவ தூதரை படைச்சு வைத்தார், அவன் விழுந்து போன போது சபிச்சு விட்டுட்டார். ஆனா இவங்களுக்கு சாபத்தை கொடுத்தார், தண்டனையை கொடுத்தார். ஆனா விலக்கி வைக்கல, திரும்பவும் சல்லடை போட்டு அரிப்பதற்காக இந்த ஆத்மாக்களை அவர் அவர் வேறு பிரிக்க தொடங்குகிறார். அந்த கட்டத்தில் தான் நாமும் இருக்கிறோம். ஆமென். அவருடைய இரக்கம், ஏன்னா அவருக்கு சாயல்ல நம்மளை படைத்து விட்டார். அதுதான் சொன்னார், என்னுடைய சாயலில் மனுஷனை படைத்தது நிமித்தம் நான் व्यसनமாயிருக்கிறேன், வியாதனையாயிருக்கிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது ஆத்மா மரணம். இறுதியாக தேவனிடமிருந்து பிரிக்கப்படுகிறது இரண்டாம் மரணம். இறுதியாக பிரிக்கப்படுகிறது. இனி இரண்டாம் மரணம் ஒன்று இருக்கு. ஆமென். முதல் மரணம் சரீர மரணம், இதுக்கு இடையில ஆத்மா மரணம். இனி இரண்டாம் மரணமும் ஒன்று இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, 20:14, அடுத்து 21:8. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இரண்டாம் மரணம். ஆமென். சிங்காசன நியாய தீர்ப்பு வரும்போது, சிங்காசன நியாய தீர்ப்பு வரும்போது பாதாளத்தில் பங்கு பெறக்கூடிய அத்தனை பேரும், அத்தனை ஆத்மாக்களும் எங்க போய் பங்கடைவார்களா? நரகத்தில் போய் பங்கட. வாசி 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூரியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நரகத்தில் போய் பங்கடைவார். முதல் மரணம், இரண்டாம் மரணம், இடையில ஆத்மா மரணம். ஆமென். புரிஞ்சிருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இனி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18, 19, 20 வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் நல்லதல்ல என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் அர்த்தம் என்ன? மனிதன் அர்த்தம் என்ன? செம்மண் என்ற அர்த்தம். பாருங்க, செம்மண் இருக்கிற ஏரியா பூரா நல்ல விளைச்சல் உண்டாகும். கர்த்தர் மண் எடுத்து உருவாக்கின மண்ணு செம்மண், சிவந்த மண். ஆமென். அப்போ மனுஷனுக்கு அர்த்தம், பொருள் மண்ணு என்ற அர்த்தம். இந்த மண்ணான மனுஷன் காதில் போடியாய், கழுத்தில் போடியாய், கையில் போடியாய், இடுப்பில் போடியாய், கொடிசா போட்டுறியாய், மெட்டியா போட்டுறாய், நெற்றி சுட்டி வச்சிடுறாய். யாரு?
இந்த மண்ணுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்க. உண்மையே சொல்றேன், ஆதாம் என்றால் மனுஷன் என்ற அர்த்தம். மனுஷன் என்றால் செம்மண் என்ற அர்த்தம். ஏன்னா இந்த ஆதாமை செம்மண்ணினால, சிவந்த மண்ணினால கர்த்தர் உருவாக்கின மனுஷன் தான் ஆதாம். அப்போ மனுஷனுக்கு அர்த்தம் என்னது? செம்மண். மனுஷன் மண், மண்ணு. மண்ணில் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. ஆவி ஆத்மா எங்க போகுது? தன்னை தந்த தேவனிடத்தில் போகுது. நீ நற்காரியம் செய்திருந்தா எங்க போய் இளைப்பாருவ? பரதேசியில. பரலகம் இல்ல, இப்ப இல்ல, அது நியாய தீர்ப்புக்கு அடுத்து பரதேசியில போய் இளைப்பாருவ. நீ தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை செய்தா எங்க போய் இருந்து சுகம் அனுபவிப்ப? பாதாளம். நரகம் இல்ல, பாதாளம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் நரகமும் பரலோகமும். இப்ப பரதேசியும் பாதாளம். அதாவது குட்டி பரலோகமும் குட்டி நகரம். அங்க என்னெல்லாம் மகிமை இருக்கோ அதெல்லாம் அங்கேயும் இருக்கு. ஆமென், ஆமென். இப்ப நம்ம மரிச்சா எங்க போவோம்? இப்ப மரிச்சா எங்க போவ? பரலோகத்துக்கு. பரதேசி எங்க போவோம்? பரதேசி எங்க போவ? பரதேசி. பரதேசிக்கு போனோம். அதுக்கு தான் இந்த தொண்டை கத்து, இந்த ஊழியத்தை இந்த பூவங்கோட்டில் கர்த்தர் தந்ததே அதுக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. அல்லங்க 3 ஒரு ஊழியமாக நடத்திட்டு பணத்தை உண்டாக்கிட்டு அப்படியே சாமன்னு அப்படியே ஒரு ஆடி காரு பென்ஸ் கார்ல எல்லாம் போய் அப்படியே சுத்தி எடுத்துட்டு ஜாலியா நரகத்துக்கு போயிருக்கலாம். ஆமென், ஆமென் சொல்லு. பாருங்க, தேவாதி தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஞானத்தை அவன் முத எப்படி வெளிப்படுத்துகிறான் சொல்லுங்க பாபு. ஒன்று யோசிங்க. ஆதாம் உருவாக்கப்பட்டது நினைங்க. தெரியல. ஆமென், ஆமென் சொல்லு. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் மனுஷிய படைச்சு கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஆறறிவை கொடுத்த ஆதாம் மனுஷி என்று பெயர் வைக்கிறான். இந்த பறவைகளையும் மிருகத்தை எல்லாம் மண்ணினால உருவாக்கி கொண்டு வச்சிட்டு பேரிடுன்னு சொன்னார். அவன் கொடுத்த அறிவை, பகுத்தறிவை வைத்து பகுத்தறிந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பெயரிட்டானே அதே பெயர் தான். அப்ப காக்கன்னு பெயர் கொடுத்தது யாரு? காக்கன்னு பெயர் கொடுத்தது யாரு? ஆதாம் போட்ட பெயர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலின்னு பேர் கொடுத்தது யாரு? சிங்கன்னு பேர் கொடுத்தது யாரு? கரடின்னு பேர் கொடுத்தது யாரு? ஆதாம் போட்ட பேர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த ஞானத்தை விவேகமாய் நம்ம பிரயோஜனப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இனி 22வது அதிகாரம் 21 முதல் 25 வரை வாசிப்போம். நிறைய காரியங்கள் அதில் இருக்கு. இதெல்லாம் நாம் செய்தியில் சொல்லப்பட்டதுதான். வாசி. தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாம்சத்திலும் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாய் இருவரும் நிர்வாணியாய் இருந்தோம் சிறு குழந்தையை போல வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆமென், ஆமென். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியங்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எழுப்பி முழங்கால் போடுவோம். நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகா பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, உன்னதமானவரே, மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் நல்ல இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளை இவ்வாறு வைத்திருந்தேன், எவ்வாறாக அவர்களை நியமித்து என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்,
என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர். அதே போல இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை கற்று தந்து கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடாத காரியத்தை தாங்கள் செய்து விடாமல் செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு ஞானத்தின் மகிமையை தாங்கப்பா நீர் தருவீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சபை என்கிற தோட்டத்தில் கொண்டு சேர்த்து மண்ணாயிருந்த மண்ணை மனுஷனாய் உருவாக்கி இரட்சிப்பின் மகிமையினால் நிறைத்து சபையில் வைத்திருக்கும் போது சபையிலே சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து மற்றவைகளுக்கு விலகி தன்னை பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுங்க. இந்த மீடியம் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடியேனையும் உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து தாங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.